அந்த லெட்டரை படிச்சுட்டு பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க, காவேரி வெளியே போயிட்டா தாத்தா, வெளியே போறதுக்கு முன்னாடி கிளம்புறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. நான் எங்கன்னு போய் தேடுறது? அவளை நம்மள பயமுறுத்துறதுக்காண்டி எப்படி பண்ணிட்டாளா? அந்த லெட்டரை கொடு, என்ன எழுதியிருக்கான்னு என்கிட்ட காட்டு விஜய். அந்த லெட்டர்ல எதுவும் எழுதல, நான் போறேன் என்ன தேட வேணான்னு தான் எழுதி இருந்துச்சு. ஏற்கனவே என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா காவேரி, நான் தான் போய் தொலைன்னு சொல்லிட்டேன். அவளை எங்க போய் தேடுறது? அவ வீட்டுல இருக்காளான்னு நான் பாத்துட்டு வரவா? அங்க எப்படிடா காவேரி இருப்பா சொல்லிட்டு அங்கேயா போவா? வாய்ப்பு இருக்கு தாத்தா, நான் போய் பாக்கவா? வீட்டுல போய் பாரு விஜய், இல்லாட்டி காணாம போன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாது, இல்லாம அவங்க வீட்டுல பதட்டப்படுவாங்க. தாத்தா, நானும் இங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், வீட்டு புது பிரச்சனை எதுவும் உருவாக்க மாட்டேன். விஜய், நீ திரும்ப வரும்போது அவளை கூட்டிட்டு தான் வரணும், சரியா விஜய்? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேணாம், காவேரி தைரியமான பொண்ணு, முடிவெல்லாம் எடுக்க மாட்டான். நீங்க இங்கேயே இருங்க, அவ வீட்டுல போய் நான் பாத்துட்டு வரேன். வீட்டுக்கு பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பாட்டி பாக்குறாங்க, என்ன மாப்பிள்ள இந்த பக்கம் எங்கேயோ கிராக் இருக்கு, தாத்தா பாத்துட்டு வர சொன்னாரு அதை சரி பண்றதுக்கு சொல்றாங்க. அப்படி எதுவும் இல்லையே பாட்டி, அப்பனா தாத்தாவே ஆளை விட்டு சரி பண்ணிருப்பாரு போல இருக்கே. திடீர்னு ஞாபகம் வந்துச்சா, அதனாலதான் தாத்தா கிட்ட கேட்காம ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். ஓகே, நான் வர்றேன் பாட்டி. வாங்க தம்பி, இது பின்வாசல்ல முன்வாசல் வழியா வரவா? எந்த வாசல் வழியா வந்தா என்ன, நம்ம வீடு தானே. விஜய் தம்பி வந்திருக்காரு, அங்க போலையான்னு நர்மதா கிட்ட கேக்குறாங்க. போய்கிட்டு தான் இருக்கேன்னு நர்மதா சொல்றாங்க. வெக்கேஷனுக்கு வேற எங்கேயும் போலையா? கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போறேன்னு வீட்டுல சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலிக்கு வீடு ரொம்ப சின்னதில்ல, பழையிருச்சு தம்பி. காவேரி இங்க வந்தாளா? பாட்டி சொல்றாங்க. காவேரியா? இங்க வரலையே. ஏன்? காவேரி என் பின்னாடிதான் வந்தா, திடீர்னு எனக்கு போன் வந்துச்சு, அவ பின்னாடியே வர்றான்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டேன், ஆளை காணோம், அதான் சொல்றாங்க. காவேரியே இங்க வர்றா? நேத்து உங்க வீட்டுல சண்டையா இருந்துச்சு, போன் பண்ணி கேட்டேன், வந்தா, அதுக்கப்புறம் வரவே இல்ல. சொல்றாங்க. காலையில குட் மார்னிங் சொல்றது கூட வருவா, இன்னைக்கு வரவே இல்ல. அதான் காவேரி என்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா. நிச்சயத்துக்கு காவேரி மேல நீங்க கோவப்படல? இல்ல, காவேரிக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்கு, ஃப்ரீயான பிறகு காவேரியே வருவா, நான் போயிட்டு வரேன். அஜயும் அன்பும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அஜய் சொல்றாரு, ஒரு முடிவு சொல்லாம இப்படி குழப்பிக்கிட்டே இருக்காரு பசுபதி இருக்கேன்ல, பேசாமறா. காவேரி எல்லாம் ஒரு ஆள்னு அவளுக்காண்டி இவ்வளவு யோசிக்கிறீங்களே சம்பந்தி? காவேரிய பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க, அவ கேடி. வாட்டி என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தி இருக்கா. நான் யோசிச்சுதானே ஆகணும். சம்பந்தி என்னமோ சொன்னீங்களே 3 வாட்டின்னு, கணக்கு சம்பந்தி எனக்கு புரியலையே. 2 வாட்டி தானே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்று போச்சு, அதென்ன 3வது வாட்டி? நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதோ தப்பாவுல இருக்கு. காவேரி கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதான் சம்பந்தி. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் காவேரி உங்க மேல அபாண்டமா களங்கத்தை சுமத்திட்டான்னு மேல பழிய சுமத்துறீங்களா? காவேரி எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னால, அதையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தா அஜய். அவ அங்க புட்டு புட்டுன்னு வச்சுட்டா. காவேரி சொன்ன எதையும் நாங்க நம்பாம கிட்ட சமாதானம் பேசுறதுக்காண்டி வந்தோம். 3 வாட்டின்னு சொல்லி அப்ரூவ் வராதிங்க, என்னங்க இதெல்லாம்? நீ இதுக்கு மேல இருக்கிறதே தப்பு, கிளம்பு. சமாதானம் பேசுறதுக்கு தானே வந்தோம், உட்காருங்கப்பா. உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, இப்படி இறங்கி போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன கடத்தி கட்டி வச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இன்னைக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா உன்னை அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அஜய், எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அன்பு, நான் ரவுடின்னு மாதிரி வார்த்தையை விடுறீங்க. உன்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒண்ணா பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளை தடுத்து நிறுத்துறதுக்காண்டி தான் அவளை கடத்தி வச்சேன். பக்கத்துல இருக்க நியாயத்தை யோசி அன்பு. சம்பந்தி இதெல்லாம் மறைக்கணும் எங்க கிட்ட? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்பிக்கையா அவளோட வாழ முடியுமா? எனக்கு இப்ப என் பொண்ணோட கல்யாணம் நடந்தே ஆகணும். வேற எதையும் யோசிச்சு முடியாதுன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க பிளீஸ். சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாதி என் பையனுக்கும் மீதி என் பொண்ணுக்கும் தான். சொல்லுங்க, இப்பவே என் பொண்ணுக்கு வேணா பிரிச்சு கொடுத்துட்றேன். ராகினி ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்காண்டி நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். நீங்க சொல்றத நான் கேக்குறேன். நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல நம்பிக்கை வரலையா? சரிங்க சம்பந்தி,
நான் என் பையன் விருப்பத்துக்காண்டி சம்மதிக்கிறேன். சந்தோஷம். சந்தி, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இப்ப இருக்க நிலைமையில ஊரை கூட்டி கல்யாணம் பண்றது ரொம்ப ரிஸ்க். உங்க பக்கம் 4 பேரு, எங்க பக்கம் 4 பேரு. சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். அப்புறம் ரிசப்ஷனை கொடைக்கானல்ல கிராண்டா பண்ணிடலாம். செலவும் என்னோடது. என்ன சொல்றீங்க? இன்னும் சொல்லுங்க அன்பு. நீங்க சம்மந்தி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. சிம்பிளாவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி அன்பு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். வண்டியில போய்கிட்டு இருக்காரு. தேவையில்லாம ரொம்ப திட்டேன் காவேரிய. காவேரி எங்க போயிருப்பா? யாருக்கிட்ட கேக்குறது? நவீனுக்கு விஜய் கால் பண்றாரு. உங்களை இப்ப மீட் பண்ண முடியுமா? என்ன திடீர்னு விஜய்? பிஸியா இருக்கீங்களா என்ன? பண்ணலாம் விஜய். வரட்டுமா? ஆபீஸ்லாம் வேணாம் நவீன். உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அந்த லொகேஷன் படியே வந்துருங்க. நான் வெயிட் பண்றேன். வச்சிடறாங்க. நவீனும் விஜயும் மீட் பண்றாங்க. இன்று மொரீஷியஸின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.